யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 25வது வசனம், பக்கம் 1061, பழைய ஏற்பாட்டில். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமேன். ஒரு சத்தமா ஆமேன் சொல்லிடுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 10வது மாதத்தின் வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அதிகாலையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னை எழுப்பினார். இந்த வார்த்தையோடவே நான் எழுந்த பாருங்க. அது என்ன வார்த்தைனா, திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தை. ஆமேன். கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தை. ஆமேன். சத்தமோர் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் திரும்ப அளிப்பேன், நான் திரும்ப அளிப்பேன். அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை, ரெஸ்டோர் பண்ணுவாராம். ஆமேன். ரீபே பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்ணுகிற மாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. என கவனிங்க, உங்க வாழ்க்கையில நிறைய நேரத்துல, நிறைய வருஷமா, நிறைய மாதமா அநேக காரியங்கள் உங்க கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறத நீங்க ஒருவேளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். பிரதர், கொஞ்சமா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு பிரதர், ஆனா எங்க சம்பாத்தியம் எல்லா பச்சை புழுக்கள் சாப்பிடுற மாதிரி இருக்கு, ஏதோ டாக்டர்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ வட்டிக்கார சாப்பிடுற மாதிரி இருக்கு பிரதர், எங்க கையின் பிரயாசத்தை நாங்க அனுபவிக்கிற மாதிரி தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தை. இந்த 10வது மாதத்தின் நற்செய்தி என்ன தெரியுமா? சபையாருக்கு அவர் திரும்ப அளிப்பேன் என்கிற நற்செய்தி தான். ஆமேன். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும், நீங்க எவ்வளோ பெரிய இழப்புல வந்திருந்தாலும், அருமையானவர்களே, பிரதர் எங்க காத்திருப்பின் நாட்கள் அதிகம் பிரதர், எங்க கண்ணீரின் பாதை பெருசு பிரதர், எங்க ஜெபங்கள் எல்லாம் எவ்வளோ நாளாக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் பிரதர், நாங்க ரொம்ப நாள் காத்து கொண்டே இருக்கிறோம் பிரதர் சொல்லி நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும், உங்க வாழ்க்கையில பட்சித்த எல்லா வருஷங்களின் விளைவை கர்த்தர் இந்த மாதம் திரும்ப கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் திரும்ப அளிக்கிற தேவன். ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு திரும்ப அளிக்கும் கர்த்தர். ஆமேன். ரெஸ்டோரிங் காட் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அவர் நம்ம இழந்த எல்லாத்தையும் திரும்ப தருகிற தேவன். ஆமேன். ஒருவேளை நீங்க உங்க சுகத்தை இழந்திருக்கலாம், அருமையானவர்களே, உங்க பலத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்க பணத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ஏதோ ஒன்னத்தை இழந்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் திரும்ப கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களை எடுப்பித்து கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை உங்க பாழான ஸ்தலங்களை எல்லாம், உங்களுடைய வீணான எல்லா காரியத்தையும் நான் எடுப்பித்து புதிதாய் கட்டுவேன், திரும்பவும் கட்டி உங்களை எழுப்புவேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாசம் என்ன மாசம்னா, ரெஸ்டோர் பண்ணுகிற மாதம். ஆமேன். உங்களை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற மாதம். ஆமேன் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, உங்களை, அதாவது உங்க காத்திருப்பின் நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற ஒரு மாதம். ஆமேன். 9 மாதங்கள் காத்திருந்தாச்சு பிரதர், இந்த 10வது மாசம் எப்படி இருக்க போகுது பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த 10வது மாசம் உங்களை பார்த்து சொல்றாரு, பட்சித்த எல்லா விளைவுகளை, உங்களை பட்சித்த உங்க கையின் பிரயாசத்தை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் நிறுத்தி நான் உங்களுக்கு அதை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க அருமையானே, இந்த திரும்பவும் என்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், திரும்பவும். மனுஷனால சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, திரும்பவும். ஆமேன். இங்க பாருங்க, யாரோ ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன்,
கடன் கொடுத்தவன் ஏமாத்திட்டான், இல்லை அவனால் கொடுக்க முடியல, அவனுக்கு அதுக்கான நிர்வாகம் இல்லைன்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பவும் அவனை நம்பி எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. அவன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவன் ஏற்கனவே கொடுத்த பிரதர், அவன் கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். திரும்ப அவனுக்கு நம்ம உதவி செய்ய மாட்டோம். திரும்பவும் திரும்பவும் அப்படின்ற வார்த்தை யாருக்கு மட்டும்தான் உகந்ததா இருக்குன்னா கர்த்தருக்கு மட்டும்தான் உகந்ததா இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. நம்ம எத்தனை அவரை நோகடிச்சிருந்தாலும், அவரை விட்டு எத்தனை தூரம் நம்ம போயிருந்தாலும், திரும்பவும் நம்மளை தேடி வந்து நம்ம மேல அன்பை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மாசம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் திரும்ப அளிப்பேன் என்று. ஆமேன், ஆமேன். கவனிங்க அருமையானே, இந்த சில காரியங்களை இந்த வாக்குத்தத்தங்களிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்க, சங்கீதக்காரன் அதை உணர்ந்தவனா சொல்றான் பாருங்க. 51:12 நீங்க எடுக்க வேணாம், நான் உங்களுக்காக, ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறதுனால நான் உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அப்படியே என்ன கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கோ. 51:12 உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உமது உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்றார். கவனிங்க, தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கம். ஒரு பக்கம் சவுல் தன்னை துரத்துறான், எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணாம இவன் துரத்தப்படுகிறான் பாருங்க. கவனிங்க, ஏற்கனவே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை இவன் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவன் நினைச்சிருந்தா இவன் போய் அதுக்கு உரிமை பாராட்டி இருக்கலாம். ஆனா சவுல் அவனை துரத்தும் பொழுது என்ன பண்றானா, இவன் ஓடுகிறான் பாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, சவுலுடைய காலெல்லாம் முடிஞ்சு இவன் ராஜாவாகிறான். ராஜாவான பிறகு இப்போ அப்சலோம் சொந்த மகனே அவனை துரத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த நேரத்தில் தாவீது பாடுறாரு, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரே, நீர் என் மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, நீங்க எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை இழந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னை நிறுத்தி திரும்பவும் அந்த சந்தோஷத்தின் பாதையில நடத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கேட்டு அவனை திரும்பவுமா அந்த ராஜரீகத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நடத்துகிறதை நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆமேன். ரட்சணத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்க போகிறார். திரும்பவும் நீங்க சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ள கடந்து போக போறீங்க. ஆமேன். என்ன பிரதர் சொல்றீங்க? நான் ஏற்கனவே வாக்குத்தத்த ஆராதனையில் பகிர்ந்தது போல நிறைய பேருக்கு என்ன கஷ்டம்னா, பிரதர் அவர் இருந்தாரு பிரதர், அவர் இருந்த வரைக்கும் எங்க வாழ்க்கையில் ஒரு குறையும் தெரியல பிரதர். அவர் எப்போ எங்களை விட்டு போனாரோ அன்னையிலிருந்து எங்க வாழ்க்கையே மாறிடுச்சு பிரதர். எங்களுக்கு துக்கத்துக்கு மேல துக்கம், எங்களுக்கு ஒரு காரியம்னா சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். உங்க இருதயத்தை பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சந்தோஷத்தை நான் திரும்ப அளிப்பேன். ஆமேன், அல்லேலூயா. உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவன் அவர். ஆமேன். பிரதர், வயசாயிட்டதுனால எங்களுக்கு பல பலவீனங்கள் பிரதர், சரீரத்தில் பலவீனங்கள், சிலருடைய வார்த்தைகளால் எங்கள் இருதயத்துக்கு வருகிற அந்த வலிகள், அதெல்லாம் எங்களால் தாங்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களை சந்தோஷத்தினால நிரப்பும்படி, ரட்சணத்தின் சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அந்த சந்தோஷத்தை கொடுத்து அனுப்பும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாசம் நான் சொல்றேங்க, உங்களை கர்த்தர் திரும்பவும் நீங்க இழந்த எல்லாத்தையும் கொடுத்து, அது சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். நான் இப்படி சொல்றேன், என்ன கவனிங்க. ஒரு முறை மோசே இப்படி ஜெபிக்கல, ஒருவேளை இருதயத்துல அவர் கேட்டாரான்னு தெரியல. என்ன கவனிங்க அருமையானவர்களே. அதாவது மோசே 40 ஆண்டுகள் எங்க வளர்றாருன்னா பார்வோன் அரண்மனையில் வளர்றார். அவர் யூஸ் பண்ணாத சென்டே இல்லை. உலகத்திலே முதல் நாகரிகம் உண்டானது எங்கன்னா நைல் நதி நாகரிகமாகி எகிப்தின் நாகரிகம் தான். அவங்க இங்க கவனிங்க, அவங்க கட்டின பிரமிடை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா, சூரியன் வந்து எந்த பக்கம் அது அடிச்சாலும், அந்த சூரிய ஒளி எந்த பக்கம் பட்டாலும் அதனுடைய நிழல் எங்க படாதுன்னா பூமியின் மேல படாது. நம்ம நிக்கிறோங்க, சூரியன் படுது, நம்மளுக்கு என்ன வருது சொல்லுங்க? நிழல் வருது. ஆனா பிரமிடு எப்படி கட்டி இருக்கிறானுங்க தெரியுமா? அவனுங்க எந்த பக்கம் வெளிச்சம் அடிச்சாலும் அதனுடைய நிழல் பூமியின் மேல படாத அளவுக்கு அவ்வளோ நாலேஜா அவனுங்க என்ன பண்ணிருக்கிறானா கட்டி இருக்கிறானுங்க. ஆமேன். இன்கேஸ் ஏதோ ஒரு ராஜா சொத்து விவரத்தையோ ஏதோ ஒரு விவரத்தையோ சொல்லாம செத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் பாருங்க. அந்த நினைவுகள் எல்லாம், அந்த நினைவுகளை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த செத்து போன அந்த மம்மீஸ்ல இருக்கக்கூடிய அந்த மூளையை எடுப்பானுங்களாம் பாருங்க. எப்படி எடுப்பானுங்களாம்? மூக்கு வழியா எடுப்பாங்களாம். என்னங்க?
இங்க பாருங்க, நம்ம கூட தான் எத்தனையோ மூளையை சாப்பிட்றோம். ஆட்டு மூளையை சாப்பிட்றோம், மாட்டு மூளையை, எத்தனையோ மூளையை சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன். எங்கன்னா உடையாம மூளை இருக்குதா? வெற்றவனுங்க உடையாம எடுத்துருக்கிறானுங்களா? ஆனா இவனுங்க சரித்திரம் சொல்லுது, மூளைய மூக்கு வழியா எடுப்பானுங்களாம். ஆபரேஷன்லாம் கிடையாது, மூக்கு வழியா எடுப்பானு. அதுவும் உடையாம பிசுறாம எடுத்து அதை ஆராய்ச்சி செய்வானுங்களாம். அந்த அளவுக்கு அவனுங்களுடைய நாலேஜ் இருந்தது. அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவு பெருத்தவர்கள் யார்னா எகிப்தியர்கள். ஆமென். இந்த இடத்துல தான் யார் வளர்றாங்க தெரியுமா? மோசே வளர்றார். கவனிங்க அருமையான வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்கில் வல்லமை உள்ளவனாய் இருந்தான்னு சொல்லி சொல்லுகிறது. கவனிங்க, 40 ஆண்டுகள் அவன் பயன்படுத்தாத சோப்பு இல்ல, அவன் பயன்படுத்தாத சென்ட் இல்ல, அவன் பயன்படுத்தாத ட்ரெஸ் இல்ல. 40 ஆண்டுகள் ராஜ அரண்மனையில ராஜ வாழ்க்கை, ராஜ படிப்பை அவன் அனுபவிக்கிறான். ஆமென். இப்போ 40 ஆண்டு கழிச்ச உடனே கர்த்தர் என்ன பண்றான்? வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறார். வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சா அங்க போய் வெயில்ல வேலை செய்யறாரு பாருங்க. அவரு வெயில்ல வேலை செஞ்சு 40 ஆண்டு கழிச்சு என்ன பண்றாருன்னா, இப்ப 80 ஆண்டு ஆயிடுச்சு. 80 ஆண்டு கழிச்சு கர்த்தர் கூப்பிட்டு, மோசே நீ ஊழியத்துக்கு போ, நீ திரும்ப எகிப்துக்கு போய் நீ என்ன பண்ணி என் ஜனங்களை விடுதலையாக்குன்னு சொன்னாரு பாருங்க. அவர் அதே போல விடுதலையாக்குறார். விடுதலையாக்கும் பொழுது இவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஏக்கம் என்னன்னா, இந்த எகிப்துல தானே நான் 40 ஆண்டுகள் வளர்ந்தேன். என்னதுங்க? எகிப்துல தானே நான் 40 ஆண்டுகள் வளர்ந்தேன். அங்கே நான் 40 ஆண்டுகள் இங்க இருக்கும் பொழுது நான் எவ்வளோ செவப்பா இருந்தேன். நான் சொல்லுங்க, நான் எவ்வளோ கலரா இருந்தேன். 40 ஆண்டுகள் வனாந்தரத்துக்கு கர்த்தர் என்னை அனுப்பி கருப்பாக்கிட்டாரே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள சிலர் சொல்லுவாங்க பாருங்க. எங்க அம்மா வீட்டில் இருந்தப்ப நான் நல்லா செவப்பா கொழுன்னு இருந்தேன், என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ கருப்பாயிட்டுங்க அப்படின்வாங்க பாருங்க, ஒல்லி ஆயிட்டுங்க அப்படின்வாங்க பாருங்க. அந்த மாதிரி மோசே கூட நினைச்சாரான்னு தெரியல. கர்த்தர் அவனை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க இருதயத்தில் இருக்க சின்ன ஏக்கத்தை கூட இந்த மாசம் பார்த்து உங்களை பிளஸ் பண்ணுவேன்றார். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். மோசே பெருசா ஜெபம் பண்ணல, ஆண்டவரே நான் கருப்பாயிட்டேன்னா அவன் சொல்லல. சூளை மித்தி சொன்னாலே அந்த மாதிரிலாம் மோசே சொல்லல பாருங்க. ஆனா கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த சின்ன ஏக்கத்தை பார்த்து, மோசே நீ மேல வா, 40 நாள் மேல கூப்பிட்டு அவனுக்கு அழகா ஃபேஷியல் பண்ணி விடுறாரு பாருங்க. ஃபேஷியல் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்குறாரு மோசே. மோசேய பார்த்த ஜனங்களா சொல்றாங்க, மோசே உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல, பயங்கர பிரகாசமா இருக்கு, பயங்கர ஒயிட்டா இருக்குன்னு சொல்லி மோசேயின் இடத்துல சொல்லுகிறார்கள். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, மோசே இருதயத்தில் இருந்த சின்ன ஏக்கத்தை கூட சந்தித்து அவனுக்கு திரும்பவும் அந்த கிருபையை கொடுத்த அந்த தேவன் உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த சின்ன ஏக்கத்தையும் சந்தித்து உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென். அது சந்தோஷமா இருக்கலாம். அது எந்த குறைவோட நீங்க வந்திருந்தாலும் சரிங்க, உங்களை கர்த்தர் அந்த ஏக்கத்தை சந்தித்து உங்களை பிளஸ் பண்ணுவேன்னு இந்த மாதம் சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எரேமியா 24:6 சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன்னு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என கவனிங்க அருமையானே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் முதல்ல எகிப்தின் அடிமைத்தனத்தில் வச்சிருந்தார். அங்கே அவர்களை அந்த இடத்துல அவர்கள் சிறுமையும் எளிமையும் அனுபவிக்கிறார்கள் சொல்லி அங்கிருந்து கர்த்தர் கானானுக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிச்சார். என கவனிங்க, கானான்ல இருக்கும்போது திரும்ப அவங்க தப்பு செய்யறாங்க. தப்பு செய்யும் பொழுது அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பி கர்த்தர் என்ன பண்றாருன்னா 70 ஆண்டுகள் அங்க அடிமைத்தனத்தில் வைக்கிறார் பாருங்க. இப்ப வேதம் சொல்லுகிறது, நான் திரும்பவும் என் கிருபையின் கண்கள் அவர்களுக்கு மேல வச்சு நான் திரும்பவும் இந்த கானான் தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். நான் இடிக்க மாட்டேன், நான் கட்டுவேன், நான் அவர்களை நாட்டுவேன்னு கர்த்தர் அங்கே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். இந்த மாசம் நம்மை பார்த்து சொல்றாரு, என்ன கவனிங்க, உங்களை இடிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்களை கட்டுவிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். திரும்பவும் உங்களை கட்டி எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். திரும்பவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவேன்னு சொல்றார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் திருவலம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் நெகேமியாவை போல வெளிப்பட விரும்புகிறார். ஆமென். நெகேமியா தான் இடிக்கப்பட்ட அலங்கத்தை பார்த்து கஷ்டப்பட்டு ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொண்டு போய் அவர் என்ன பண்றனா இடிக்கப்பட்ட சுட்டெரிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புகிறார். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, நம்ம இருதயம் கூட இடிக்கப்பட்டது, நம்முடைய வாழ்க்கை கூட இடிக்கப்பட்டது என்று பரிசுத்த ஆவியானவர் அறிந்து பிதாவின் பர்மிஷனோடு கூட இந்த மாதம் நம்முடைய சபையில உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென்.
நம்ம குடும்பத்தில் உலாவும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நெகேமியாவை போல நம்மை கட்டி எழுப்புவேன்றார். ஆமென். உங்க வாழ்க்கை கட்டப்படும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா? உங்களை திரும்பவும் சீர்படுத்துகிற மாதம், உங்களை ஸ்திரப்படுத்துகிற மாதம், உங்களை பலப்படுத்துகிற மாதம், உங்களை கட்டி எழுப்புகிற மாதம், நீங்க கனி கொடுக்கிற மாதம், நீங்க வளர்ந்து அதாவது பெருகுகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், கையில தட்டி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானே, நிறைய காரியங்கள் இருக்கானா, நேரம் இல்லாததுனால நான் கொஞ்சம் வேகமா கடந்து போக விரும்புகிறேன். கவனிங்க, ஒரு முறை எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு குயவன் வீட்டுக்கு போக சொல்றார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 1 நீங்க வாசிச்சீங்கன்னா 3 வரைக்கும் ரொம்ப அற்புதமா ஆவியானவர் அங்க எழுதுறாரு பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 18:1-2-3 நானே வாசிக்கிறேன். உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. கவனிங்க அருமையானே, எரேமியாவை கர்த்தர் ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்பி அங்கே களிமண்ணினால ஒரு பாண்டத்தை செய்கிறத காண்பித்து அதை கெட்டு போகிறதையும் பார்க்க சொல்றார் பாருங்க. கெட்டுப்போன அந்த பாண்டத்தை அவன் எடுத்து வெளியே எரிந்து போடாம அவன் திரும்ப வேறே பாண்டமா வணைந்தது போல இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் பரவாயில்லைங்க பிரதர், அவ்வளவுதான் பிரதர், இனிமே எங்களால எழும்பவே முடியாது பிரதர், அவ்வளவுதான் பிரதர், இனிமே எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இனிமே செடிக்காது பிரதர், அவ்வளவுதான் பிரதர், எங்க குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சீங்கன்னா கர்த்தர் அதுல அதாவது நீங்க முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றனா அங்க ஒரு கமா போட்டு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் திரும்ப அழிப்பேன்னு. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு குயவனே கெட்டுப்போன களிமண்ணை திரும்பவும் வேறே பாண்டமாய் செய்வானானால் அவர் கரத்தில் இருக்கிற உங்களை என்னையும் அவர் திரும்பவும் எடுப்பித்து இந்த மாதம் கட்டுவார். ஆமென். இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம், நீங்க நல்லா இருக்கிற மாதம். ஆமென். உங்களுக்கான நன்மையின் மாதம் இந்த மாதம். பிரதர், 9 மாதங்கள் நாங்கள் சிறுமையை அனுபவிச்சிட்டோம் பிரதர், 9 மாதங்கள் நாங்கள் துக்கத்தை அனுபவிச்சிட்டோம் பிரதர், 9 மாதங்கள் ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு எங்களால் தாங்க முடியாமல் வந்திருக்கிறோம் பிரதர், இந்த வியாதியினால் இந்த பிரச்சனையினால தாங்க முடியாமல் இந்த மாதத்தை நாங்கள் கடந்திருக்கிறோம் பிரதர்ன்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஆமோஸ் 9:12 சொல்லுங்க, அந்நாட்கள் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொன்னது போல உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிற மாதம் இந்த மாதம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பினார் இல்லவா? அவங்க எத்தனை முறை தவறின பொழுதும், அவங்க எத்தனை முறை இழந்த பொழுதும் திரும்பவும் அவங்கள கட்டிவித்து எடுப்பித்து அவங்கள ஆசீர்வதித்த அந்த கர்த்தர் இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவேன். ஆமென். நீங்க மறுபடியும் உருவாவீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நீங்க திரும்பவும் கர்த்தருக்காக பயன்படுவீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இது கைவிடப்படுகிற மாதம் அல்ல, இது கைவிடாத மாதம்.
இது உங்களை கட்டுவிக்கிற மாதம், நீங்க எடுப்பிக்கிற மாதம், நீங்க கனி கொடுக்கிற மாதம். திரும்பவும் கர்த்தர் உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கவனிங்க. சில காரியங்களை நான் ரொம்ப இன்னைக்கு செய்தி ரொம்ப சுருக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ 12 மணி ஆயிடுச்சு, திருவிருந்து வேற உண்டு, அதனால் ரொம்ப சுருக்கிட்டேன். இன்னைக்கு பிளஸ்ஸிங்கை மட்டும்தான் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். ஆலோசனைகள் இன்னைக்கு இல்லை. பிளஸ்ஸிங்கை மட்டும்தான் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து, ஒரு 3 ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு திரும்ப அளிக்கிறதுனால, அது என்ன பிரதர் வருஷத்தின் விளைவை திரும்ப அளிக்கிறது? திரும்ப அளிக்கிறதுனா என்ன பிரதர்? ரெஸ்டோர் பண்றதுனா என்ன பிரதர் அப்படின்னு அவர் ரெஸ்டோர் பண்ணும் பொழுது என்ன ஆகும் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சுருக்கமா பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். இந்த மாச கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டார், உங்க வாழ்க்கையை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு நான் திரும்ப கட்டி வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். திரும்ப அளிப்பேன். நீங்க இழந்தது எல்லாத்தையும் நான் திரும்ப அளிப்பேன். சுகத்தை இழந்தீங்களா, நான் சுகத்தை திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அவ்வளோதான், இந்த வியாதி வந்துச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை. கர்த்தர் உங்களை தீர்க்காயுசாய் வைத்து உங்களை கர்த்தர் வாழ வைத்து அழகு பார்க்கிற மாதம் இந்த மாதம். ஆமென். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவர் திரும்ப அளிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் திரும்ப அளிச்சா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அவர் ரெஸ்டோர் பண்ணா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அதை தான் ஒரு 3 காரியங்களை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், அவர் ரெஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அவர் திரும்ப அளிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? வருஷத்தின் விளைவை திரும்ப அளிப்பேன்னு கர்த்தர் சொன்னாரே, அதை திரும்ப கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஆசீர்வாதம்? முதல் காரியம் அது எப்படி இருக்கும்னா மகிமையா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் நீங்க இழந்த எல்லா காரியத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது, உங்களை ரெஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருத்தரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மகிமையா இருக்கும். ஆமென். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் அடிமைக்கு போகும்பொழுது நேபுகாத் நேச்சார் என்ன பண்றான்னா, ஆலயத்தை சுட்டெரித்து அதில் இருக்கிற தங்கத்தை எல்லாம் உருக்கி என்ன பண்றான்? சாலமோன் கட்டின ஆலயம் உலகத்திலே நம்பர் 1. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் தங்கத்திலே கோயில் கட்டினது யாருன்னா நம்மால் சாலமோன் தான். ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும், நிறைய ஜனமும் அந்த ஆலயத்தை பார்க்கும்படி, அந்த மகிமையை பார்க்கும்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேசத்துக்கு போறது வழக்கம். பாருங்க, கவனிங்க அருமை. அப்படிப்பட்ட மகிமையான ஆலயத்தை சாலமோன் கட்டியிருந்தான் பாருங்க. ஆனா இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்றான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை கொள்ளும் பொழுது, இஸ்ரவேலை பிடிக்கும் பொழுது ஆலயத்தை சுட்டெரித்து அதில் இருக்கிற தங்கத்தையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, ஆலயம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உயிரை விட எது தெரியுமா மேன்மை? ஆலயம் தான். ஆமென். அவங்க சொத்து பத்தை விட, அவங்களுடைய எல்லா காரியத்தை விட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது மேன்மையா நினைச்சாங்கன்னா ஆலயத்தை தான் மேன்மையா நினைச்சாங்க. ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் அவங்க மேன்மையான. இப்போ ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னு உடனே அவங்க வாழ்க்கையில எப்படி ஆயிடுச்சுன்னா மிக சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. அருமையானவர்களே, என்ன கவனிங்க. இப்போ பாதி பேர், முக்காவாசி பேர் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க சண்டையில. கொஞ்சம் பேரை வாலிபர்களா சூஸ் பண்ணி பாபிலோனுக்கு அடிமையா பிடிச்சின்னு போயிட்டான். இப்போ இஸ்ரவேல் தேசத்துல யார் இருக்கிறாங்க தெரியுமா? மீந்து போய் இதுக்கப்புறம் ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டாங்கன்னு சொல்லி வயசானவங்களும், அதாவது என்ன சொல்றதுன்னா ஹேண்டிகேப்ஸும், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அந்த தேசத்துல இருந்தாங்க பாருங்க. இதுக்கப்புறம் அவங்க அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது பாருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் திரும்பவும் அவர்களை என்ன பண்ணுவேன்னா கட்டுவிப்பேன்னு. ஆமென். என்ன கவனிங்க. சரி, இப்போ நம்ம முழு சம்பவத்துக்குள்ள போவேனா, ஆலயத்தை மட்டும் நான் காண்பிக்க விரும்புறேன். என்னன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இந்த 70 ஆண்டுகள்ல திரும்பவும் சந்தித்து அவர்களை என்ன பண்றனா, கோரேசின் ராஜாவினுடைய உதவியால கர்த்தர் என்ன பண்றனா அவங்களை அந்த அடிமைதனத்திலிருந்து திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து திரும்பவும் ஆலயத்தை கட்டும்படி அவர்களை உற்சாகப்படுத்துறார் பாருங்க. ஆமென். சகரியா தீர்க்கதரிசி மூலியமா சிறுபாபேலை கொண்டு கர்த்தர் என்ன பண்றன்னா அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புறார். இப்போ என்ன கவனிங்க, இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது எல்லா பெரியவங்களா இருக்கிறாங்க,
இருக்கும் பொழுது தீர்க்கதரிசி மூலியமா ஒரு வார்த்தை வருகிறது. ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமா என்ன வார்த்தைனா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று, நான் இவ்விடத்திலே சமாதானத்தை வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை அங்க வருது. ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு தெரியுமா? என்ன கவனிங்க. முந்தின ஆலயம் எப்படியாப்பட்ட ஆலயம் தெரியுமா? தங்கத்திலேயே உருவான ஆலயம். ஆமென். இப்ப இருக்கிற ஆலயம் மரத்தால, அதாவது என்ன சொல்றதா, ஹுட்டால கட்டப்பட்ட ஆலயம். அப்ப இருந்த ஆலயம் பயங்கர மகிமை, எல்லாமே பொண்ணு. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே வெள்ளி, கொஞ்சம் அங்கங்க தங்கம், மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மர வேலைகளால செய்யப்பட்ட ஆலயம். இப்போ இத பார்த்த எல்லா ஜனங்களும் பார்க்கறாங்க, ஐயோ முன்னாடி இருந்த ஆலயத்தை போல எங்க ஆலயம் இல்லையே, முன்னாடி இருந்த மகிமையை போல எங்க மகிமை இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க பாருங்க. அப்பதான் தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தருடைய வார்த்தை வருது. அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இப்ப நீ கற்ற இந்த ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இது வரைக்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தின மாதிரி இல்ல, இனிமே உங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்த போறார் தெரியுமா? அவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணும் பொழுது உங்க மகிமை பெருசா இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த ஆலயத்தில் அவ்வளோ மகிமைன்னு கேட்டீங்கன்னா, மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்திலே பிரதர் அவ்வளோ மகிமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மரத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் அதுல மகிமை எப்படி தெரியுமா வந்தது? என்ன கவனிங்க, அந்த ஆலயத்துல தான் இயேசு உலாவினார், இயேசு மகிமையாய் பிரவேசித்தார். ஆமென். அதனால தான் அதுக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியுமா? அவர் உங்களோடு உலாவ போகிறார், உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண போகிறார். அவர் உங்களோடு இருந்து உங்க வாழ்க்கையை மகிமையின் வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். இந்த புது மாசத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் ரெஸ்டோர் பண்ணும் பொழுது, உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நான் திரும்ப கொடுக்கும் பொழுது, திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னா மகிமையாய் மாறும். ஆமென். இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லைங்க பிரதர், நான் அதை எழுந்துட்டேன் பிரதர், இதை எழுந்துட்டேன் பிரதர்ன்னு சொல்றீங்களா? உங்களை திரும்ப கட்டுவிப்பார் கர்த்தர், கட்டுவித்து உங்களை எழுப்புவார் கர்த்தர். அப்படி எழுப்பப்படும் பொழுது உங்க மகிமை பெருசா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நேரம் இல்லாதனால நான் அப்படியே வேகமா போறேன். என்ன கவனிங்க. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் எடுக்காதீங்க, அப்படியே பாருங்க. 4வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஆவியானவர் எழுதுறார். நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே அவர் கர்த்தருடைய மகிமை அறிந்தவர் தான், ஏற்கனவே அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர் தான். ஆனா இப்போ அவருடைய உதவியால தான், கர்த்தருடைய உதவியால தான் இவர் ஆட்சி செய்துட்டு இருக்கிறார். எல்லாமே செய்தாலும் நீங்க அதுல ஒரு வசனத்தை வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க, சீக்கிரம் எடுத்துங்க. 6வது வசனத்தை வாசிங்க. இல்ல 25 வாசிங்க. இருங்க ஒரே நிமிஷம். தானியேல் 4:29 வாசிங்கக்கா. 12 மாதம் சென்ற பின்பு, கவனிங்க, இப்போ நேபுகாத் நேச்சர் எங்க உலாவிட்டு இருக்கிறார்னா, அவர் கட்டின மகா பெரிய அந்த அரண்மனையின் மேல உலாவிட்டு இருக்கிறார். உலாவும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சிந்திக்கிறார் பாருங்க, படிங்க சிஸ்டர். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் உண்டான, அதாவது நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாருன்னா, அவர் உலாவிட்டு இருக்கிறார் அவருடைய அரண்மனையில. உலாவும் பொழுது அவர் பார்க்கிறார், தன்னுடைய தேசத்தை சுற்றி பார்க்கிறார், அரண்மனையில் இருந்து முழு சமஸ்த ராஜ்யத்தை பார்க்கிறார். பார்த்து அவர் சொல்றாரு, கவனிங்க, இதெல்லாம் கொடுத்தது கர்த்தர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாம் நான் கட்டின என்னுடைய சாம்ராஜ்யன்றார். ஆமென். எப்படி சொல்றாருங்க? நான் கட்டின, என் மகிமையால, என் பலத்தால, என்னுடைய வல்லமையால நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்ற பாருங்க. உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்து அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்படுறான். அவன் வாழ்க்கை என்ன பண்ணப்படுதுன்னா தள்ளப்படுது பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தள்ளின அவனை கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, திரும்பவும் அவனை கட்டி எழுப்பினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அதே அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 22வது வசனத்தை 33வது வசனத்தை வாசிங்க. இல்ல 33.
படிங்க படிங்க. அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறக்கைகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியை போல் நனைந்தது. கவனிங்க, இப்ப இந்த நேபுகாத்நேச்சார் எப்போ நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் பெருமை பாராட்டினானோ, கர்த்தருக்கு தம்முடைய மகிமையை கொடுக்காம அவன் எடுத்துக்கொண்டானோ, அப்ப அவன் என்ன ஆயிட்டான்னா மனுஷனிலிருந்து என்ன பண்ணப்பட்டாங்க, தள்ளப்பட்டு மிருகமா மாட்டான் பாருங்க. மாடை போல புல்ல மேய்ஞ்சு கழுகுகளை போல அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சரீரம் மாறிடுச்சு பாருங்க. இப்போ அவன் அதை உணர்ந்து திரும்பவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவன் எழுதுறான் பாருங்க. கடைசி வசனத்தை பாருங்க, 35 நான் படிக்கிறேன் பாருங்க. பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். ஆமென். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு தெரியுமா? என் கர்த்தர் ஒரு முடிவு எடுத்தா, என் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிச்சா, என் கர்த்தர் ஒருவனுக்காக திறந்த வாசலை திறந்தா அதை ஒருவனால பூட்ட முடியாது என்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள்ள வருது. ஆமென். இந்த மாதம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை கட்டுவிப்பேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களுக்கு நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு இல்லையா? அப்படி கொடுக்கும் பொழுது கவனிங்க, அதை தடுக்க ஒரு மனிதனால முடியாது, ஒரு சக்தியால முடியாது. உங்களை ஆசீர்வதிப்பேன் தான். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, அவருடைய கையை தடுத்து ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்கறதுக்கு இந்த பூமியில ஒருவனும் இல்லைன்றார். ஆமென். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க 36, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. நான் தப்பு பண்ணிட்டேன்ற அந்த புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ஆமென். கவனிங்க, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. கர்த்தரால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆமென். இங்க பாருங்க, ஒருத்தனை ஒரு ஊருக்கு இப்ப நம்ம ஊருக்கு ஒரு தலைவர் நம்ம ஏற்படுத்தணும்னு வச்சுங்களேன். அந்த தலைவர் நல்லது செய்யாம அவர் கெட்டதே செய்யறார், அவருக்கு மட்டும் அவர் குடும்பத்துக்கு மட்டும் எல்லா ஆதாயத்தையும் பண்றாரு அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு ரோடு போட்டு தரமானுங்கிறாரு, ஒரு தண்ணி வசதி செய்து தரமானுங்கிறாரு, ஒரு உதவின்னு போய் நின்னாலும் அவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னு வச்சுங்களேன். அடுத்த முறை அவருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க. ஆனா நம்ம கர்த்தர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவன் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு அவனை திரும்பவும் அவனுக்கு ஓட்டு போடுற கர்த்தர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்றார். அங்க பிசாசு போய் நின்று சொல்றான், இந்த அம்மா போஷி எவ்வளவு பெருசு தெரியுமா, இந்த ஐயாவுடைய பாக்குறியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நித்து உங்களை குறித்து குற்றம் பேசிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவங்க அக்னிக்கு தப்பி வைக்கப்பட்ட கொல்லின்னு, நான் இவர்களை என் ரத்தத்தினால கழுவிருக்கிறேன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டு இல்லைங்க, உங்களை மகிமைப்படுத்துறாரா. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது ஒரு நாள் 2 நாள்ல தாவீது அப்படியே எழுதுறார் தொடர்ந்து, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாள். இந்த திரும்ப அளிப்பேன்ற இந்த கிருபை இது இந்த மாசத்தோட முடிஞ்சு போயிருது இல்ல, இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு வெளியே போனோன்னு முடிஞ்சு போயிருது இல்ல. நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே சொல்லுங்க, இந்த வார்த்தையை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் சத்துருக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்துகிற மாசம். இந்த மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அபிஷேகம் பண்ணுகிற மாதம். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் தாங்க என் மெய்ப்பரு, கர்த்தர் தாங்க என்ன தண்ணிக்கிட்டு கூட்டு போறாரு, கர்த்தர் தாங்க, கர்த்தரை முன்னாடி வைக்கிறார். ஆனா நீங்க அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்றார். யாருங்க? கர்த்தர் என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கில கூட்டு போல. நான் ஏதோ தப்பு பண்ணேன், அதனால இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம்,
கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கர்த்தர் என்னை திரும்பவும் சந்திக்கிற தேவன், திரும்பவும் கட்டுவிக்கிற தேவன், திரும்பவும் என்னை சந்தித்து என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், திரும்பவும் என்னை மன்னிக்கிற கர்த்தர், மன்னித்து திரும்பவும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று. அல்லேலூயா. இந்த மாச கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிமையா மாத்துவாருங்க. உங்க ஊழியத்தை கர்த்தர் மகிமையா மாத்துவாருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் மகிமையா மாத்துவாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க வெக்கப்பட்டீங்கல்ல, வெட்டுக்கிளிக்கு முன்னாடி எத்தனை முறை நீங்க இந்த பச்சை கிளிக்கு முன்னாடி பச்சை கிளினா நீங்க நினைச்சிடக்கூடாது மரத்துல வந்து கொய்யாவை சாப்பிடுது அந்த பச்சை கிளி நினைச்சிட்டு போறீங்க. அது இல்ல, பச்சை கிளி போன்ற சில சுபாவம் உடையவர்கள் இருப்பாங்க பாருங்க. பழுத்த கொய்யா இருக்கும், நாளைக்கு அர்த்தம்லாம் சாப்பிட்டுலாம் நினைச்சுனே இருப்பீங்க. திடீர்னு வந்து என்ன பண்ண, பச்சை கிளி வந்து நைஸா சாப்பிட்டு அதுவும் சாப்பிடாது ஒழுங்கா, நம்மளையும் சாப்பிட விடாது, கொறிக்காம விட்டு போயிடும் பாருங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது, விட்டுருவோம். ஆமே. சிலர் இருப்பாங்க பாருங்க, அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, நம்மளையும் அனுபவிக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் யாருங்க? பச்சைக்கிளி ஆட்கள். பச்சைக்கிளியா இருக்கலாம், முசுக்கோட்டை பூச்சா இருக்கலாம், யாரா இருக்கலாங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்துகிற மாதம், உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். அவங்களுக்கு முன்னாடி அவங்க கண்டு, நீ சில நேரத்தில் நமக்கு ஏன் தெரியுமா கஷ்டம் பிரதர், அவங்க எவ்வளோ தீமை செய்கிறாங்க பிரதர், எனக்கு நல்லாவே இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு? அவங்க முன்னாடி உங்களை உயர்த்தி உங்க முடிய கூட அவங்களால தொட முடியாத அளவுக்கு உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறத அவங்க பார்க்கணுன்றதுக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்துகிற மாதம். ஆமென், ஆமென். நேபுகாத் நேச்சாருக்கு தவறு செய்தது உண்மை, ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மறுபடியும் அவனுடைய மகிமை அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இந்த மாத கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற மாதம். ஆமென். சத்தமா அல்லேலூயா. ரெண்டாவது அவர் திரும்ப அளிக்கும் பொழுது, ரெஸ்டோர் பண்ணும் பொழுது நமக்கு வருகிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, டபுள் ஃபோல்டட் பிளெஸிங். என்னதுங்க? ரெட்டிப்பான நன்மை. எல்லாம் சொல்லுங்க. நீங்க இத்தனை மாதம் இழந்துட்டே இருந்தீங்க, வட்டி முதலமா போட்டு தரணும்ல, அதனால் ரெட்டிப்பான நன்மை. இங்க பாருங்க, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நிறைய பேர் வாழ்க்கையில் ரெட்டிப்பா பிளெஸிங்க கர்த்தர் கொடுப்பார். வீடும் கட்டுவீங்க, திருமணமும் செய்வீங்க, குழந்தையும் பிறக்கும், ரெண்டா பிறக்கும். அல்லேலூயா. கடனும் மாறும், அதோடு கூட எல்லாமே கைக்கூடியும் வரும். அல்லேலூயா. வார்த்தை கேட்கும் பொழுது டபுள் ஃபோல்டட் பிளெஸிங் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில உத்தமன் தான். அவன் வந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி துன்மார்க்கமான வழியில அவன் போகாதவன் தான். அவன் நல்லவன், கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனா அவன் வாழ்க்கையில முதல் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். பிள்ளைங்க ஒரு பக்கம் இழந்துட்டான், சொத்து பத்துகளை இழந்துட்டான், ஆடுபாடுகளை இழந்துட்டான், வேலைக்கார எல்லாத்தையும் இழந்துட்டான். பரவாயில்லைங்க, அதெல்லாம் கூட சம்பாரிச்சுக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சரீரத்தில் இருந்த பலனையும் இழந்து போயிட்டாங்க. சரீரத்தில் இருந்த பலனையும் இழந்து போயிட்டான். இங்க பாருங்க, எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலை. அவங்க மனைவி சொல்றாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா பாருங்க, கரெக்டா சொல்றாங்க. அதான் கரெக்டா சொல்லுவாங்க, பெண்கள்லாம் வந்து அந்த விஷயத்தை கரெக்டா இருப்பாங்க. ஆமே. சொல்றாங்க அவங்க மனைவி, யோ என்ன இன்னும் உத்தமத்தில் நிக்கிற, இன்னும்னா நீ ஒத்த காலிலே கர்த்தர் நிக்கிற, தூஷித்து என்ன பண்ணு சொல்றாங்க பாருங்க. ஆனா அவன் சொல்றான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம இந்த தீமை அனுபவிப்பது கூடாதா அப்படி. நிர்வாணியா வந்தேன், எதுவுமே எடுத்துட்டு வரல, இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார். இப்ப கர்த்தர் எடுத்தார, பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு அப்படி நீங்க சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு இங்க பாருங்க, உங்க தொழுவத்துல ஆடுகள் இல்லாம போலாம், உங்க மந்தையில மாடுகள் இல்லாம போலாம். இத்தனை மாசம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இப்ப போகும்போது ஸ்தோத்திரத்தோட போங்க, ஸ்தோத்திரம் போட்டுனே போங்க. கர்த்தர் உங்க எல்லா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஒன்னா இல்லைங்க, ரெட்டிப்பா, டபுள் ஃபோல்டடா, ரெட்டிப்பான நன்மை வரும், இன்றைக்கே வரும். பாடலாமா ஒரு பாட்டை? களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும். எனக்கு தெரியும் அந்த பாட்டை பாடினா எல்லாம் எழும்பிடுவீங்கன்னு. உற்சாகமா பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏதாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம், அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்குது,
அதை கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்குது. ஏதாமிர பரணி ஓரம் அந்தி சாயு நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்குது. அதை கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்குது. ஆமேன். ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிற மாதம் இந்த மாதம். ஆமேன். அல்லேலூயா. அவங்க கைவிட்டிருக்கலாம், இவங்க கைவிட்டிருக்கலாம், இவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். எது இல்லைன்னு சொன்னாலும் அவர் சொல்றார், நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன்னு. அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவர் இல்லைன்னு சொல்லல, வட்டி முதலமா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அதாவது எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில இருந்து இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நீ புறப்பட்டு வான்னு. புறப்பட்டு வந்தப்போ ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க இவங்க, உண்மைதான். அதுக்காக கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். என்னன்னா 40 வருஷம் 40 நாள் போக வேண்டிய அந்த கானானுக்குள்ள நீ 40 வருஷம் அலைந்து திரிவேன்றார். சொல்லிட்டு பாருங்க, அப்படியே தண்டனையோட அவங்கள விடலைங்க. அவங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் அவங்கள சந்தித்து அவங்க தண்டனை அனுபவிச்சாங்களா, 40 வருஷம் நடந்து வந்தாங்களா, அதனால அந்த 40 வருஷத்துக்கான வட்டி முதலையும் கர்த்தர் தரார். என்ன தெரியுமா? அவன் கட்டாத வீட்டை அவன் அனுபவித்தான். இங்க இருக்கிற நிறைய பேர் கர்த்தர் சொல்றாரு, உங்க காரியத்தை நிறைய பேர் திருடுறாங்கல்ல, உங்க காரியத்தை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்கல்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்களோடு கூட போராட முடியல பிரதர், எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை பிரதர், அந்த அளவுக்கு எங்க கூட ஆள் பலம் படைபலம் இல்லை பிரதர், நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்க பொருள் யார் வேணா அபகரிக்கட்டுங்க, அதுக்கு வட்டி முதலமா நீங்க கட்டாத வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்க நடாத திராட்சை அந்த தோட்டத்தின் பலனை நீங்க அனுபவிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 40 ஆண்டுகள் கழிச்சு உள்ள போறாங்க. அவங்க கட்டியிருந்தாங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு தான் வீடை கட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க போய் சுதந்திரிக்கிற வீடு எப்படியாப்பட்ட வீடு தெரியுமா? ராட்சதர்கள் அங்க இருந்தாங்க பாருங்க, அவனுங்க கட்டின வீடு. அவனுங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த கூடாரத்தோட பெருசா இருப்பானுங்க. அவனுங்க ஹைட்டுக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறானுங்க. அதுவும் டபுள் அடுக்கு ட்ரிபிள் அடுக்கெல்லாம் கட்டி வச்சு அந்த வீட்டில் அனுபவிக்கிறாங்க. ஆமேன். கட்டாத வீட்டின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நடாத தோட்டத்தின் விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஆமேன். அல்லேலூயா. முதல்ல நான் சொன்ன எல்லாரும் சொல்லுங்க, டபுள் ஃபோல்டிங் பிளஸ் இது மன்னிக்கணும். ரெஸ்டோர் பண்ணும்போது எப்படியாப்பட்ட பிளஸிங் வருங்க? அந்த பிளஸிங் எப்படியாப்பட்டதா இருக்கும்? மகிமையா இருக்கும், மகிமையா இருக்கும். ரெண்டாவது நான் சொன்னேன், ரெட்டிப்பா இருக்கும். ஆமீன். யோபுக்கு ரெட்டிப்பா நன்மை கொடுத்தாருங்களா? சொல்லுங்க. வேதம் 42வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டதனையாய் தந்தவனை ஆசீர்வதித்தார். ஆமேன். உங்க தொழில நீங்க நிறைய நஷ்டத்தை பார்த்துருக்கிறீங்களா? பிரதர், எவ்வளோ நாங்கள் முதலீடு செஞ்சாலும் நஷ்டமாவே இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் பல வருஷம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க, இழந்த எல்லாத்தையும் திரும்ப தருவார். ஆமேன். சங்கீதம் 103வது அதிகாரத்துல நீங்க எடுக்காதீங்க, அப்படி கவனிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படியெல்லாம் சொல்ற இல்லைங்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போல கர்த்தர் என்ன பண்ணுவாராம். இந்த பாருங்க, நிறைய பேருக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? வயசாயிடுச்சு பிரதர், இதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்தா என்ன இருக்குது, வராக்காட்டி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, உங்களை தீர்க்காயுசா வச்சு கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். ஆமேன். யோபுக்கு நான் நினைக்கிறேன் 70 வயசுல நல்ல பிள்ளைகளை 10 பிள்ளைங்க நல்லா சம்பாதித்து சொத்து பத்தெல்லாம் யாராலவா சேர்க்கிறான், பலன் இருந்துச்சு. இப்போ வியாதிப்பட்டு அவன் என்ன பண்றான்னா, சரீரத்துல பெரிய பலவீனம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்போ இதுக்கப்புறம் அவன் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அதை பார்த்து இதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொத்து பத்தெல்லாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவனால முடியாது. ஏன்னா 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வயசான சூழ்நிலை ஆயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது 42வது கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இன்னும் 140 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆமேன். கிட்டத்தட்ட அவன் எத்தனை வருஷம் நம்ம உயிரோட வாழறான்? 200 வருஷத்துக்கு மேல உயிரோட வாழறான். ஆமேன். அவன் அனுபவிச்சான் பாருங்க கஷ்டம், அது எல்லாத்தையும் வயசையும் சேர்த்து தந்துட்டாருங்க அவருக்கு. உங்களுக்கு தருவாருங்க. வயசாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது, அவன் 4 தலைமுறை பிள்ளைகளெல்லாம் பார்த்து பூரண ஆயுசு சொல்லுவான். அவனுக்கே போதுண்டா, போய் சேர்ந்தா போதுண்டான்னு நினைக்கிற அளவுக்கு அவன் உயிரோடு இருந்தான். உங்களை கர்த்தர் அப்படி வைப்பாருங்க. ஆமேன்.
உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. வியாதி நிமித்தமா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க இழந்த சரீர பலத்தை, வயசை கூட உங்களுக்கு திரும்ப தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமேன். நடக்குமா பிரதர்? நிச்சயமா நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, அவர் திரும்ப அளிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்க இழந்த ஸ்தானம் உங்களுக்கு திரும்ப வரும். ஆமேன். இங்க பாருங்க, டைம் இல்லாதனால வசனம்லாம் எடுக்க முடியல, அப்படியே முடிச்சிடுறேன். பேதுருவை கர்த்தர் திரும்ப சந்திக்கிறார். அவன் மறுதளிக்கிறான். இயேசு விட்டு அவன் தூர போனது உண்மைதான். அவன் இயேசுவை 3 முறை மறுதளிச்சு, சத்தியமா இயேசு எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சபித்தவன் தான் பேதுரு. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அவன் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்றான், சீஷர்களோடு வரமானுங்கிறான்னு தெரிஞ்சு பர்சனலா அவனை போய் சந்திக்கிறார். சந்தித்து சீஷர்களோடு அவனை சேர்க்கிறார். சேர்த்த பிறகு கூட நீங்க யோவான் அந்த புத்தகத்துல கடைசி அதிகாரத்தை முதல் வசனம் அப்படியே வாச்சிங்கன்னா, எடுக்காதீங்க, வாச்சிங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்றான்னா, திபேரியா கடற்கரையில நான் சொல்லிட்டான் சீஷர்களை பார்த்தியப்பா, எனக்கு ஏதோ திரும்ப என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கில்ட்டியாக இருக்கு எனக்கு, நான் மறுதளிச்சு இதுக்கப்புறம்லாம் கர்த்தர் என்னை பயன்படுத்துவாருன்னு நான் என் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நான் ஒன்று பண்ணுறேன், என் பழைய தொழில் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், பேதுரு திரும்பி போகிறாரு பாருங்க. இவங்க கூட சேர்ந்து யோவானெல்லாம் போயிடுறாங்க. போன அவனை கர்த்தர், உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ ஏற்கனவே மறுதளிச்ச, உன்னை அப்படியே விட்டுறாம திரும்ப வந்து உன்னை கூப்பிட்டு உனக்கு 2-3 முறை தரிசனமாகி நான் உன்கிட்ட பேசுறேன், நீ திரும்ப போறியாடா போடா அப்படின்னு விடலைங்க. அவனை திரும்பவும் கர்த்தர் சந்தித்தார். இந்த சபையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் திரும்பவும் சந்திக்கிறார். நீங்க ஒருவேளை இயேசு விட்டு தூரம் இருக்கலாம், உங்க ஜெப வாழ்க்கை உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம், உங்க வேத வாசிப்பு வாழ்க்கை உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம், உங்க பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம். ஆனா திரும்பவும் கர்த்தர் பேதுருவை சந்தித்தார். அதே கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர், நீ என்ன நேசிக்கிறியா பேதுருவே? அப்ப என் ஆடுகளை மேய். உன் மேல மிகப்பெரிய தரிசனத்தை ஒன்று வச்சிருந்தேன். நீ நினைக்கிற, நீ என்னை மறுதளிச்சதுனால அதை இழந்துட்டேன்னு நினைக்கிற. இல்லை, உன்னை திரும்பவும் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து உன்னை நிற்க வைக்கும்படி நான் உன்னை திரும்பவும் எடுத்து கட்டுவிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இங்க இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்றார், வயசாயிடுச்சு பிரதர், இனிமே நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்லை, இதுக்கப்புறம் தான் நீங்க ஊழியக்காரனாவே ஆக போறீங்க. ஆமென். உங்க மேல ஒரு தரிசனத்தை வச்சாரு பாருங்க தாயின் கர்ப்பத்துல, அது இனிமே நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உங்க ஸ்தானத்துல நீங்க நிற்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை வந்து அதுல இருந்து ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இங்க இருக்கிற அநேகர் மேல அநேக தரிசனங்கள் இருக்கு, அந்த தரிசனத்துக்கு நேரா உங்களை கொண்டு வந்து நிற்க வைப்பார். நீங்க இழந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பேதுரு இழந்த அந்த ஸ்தானத்தை கர்த்தர் திரும்பி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு முறை யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறார். ஒரு முறை பார்வோனுக்கு ஒயின் ஊற்றி கொடுக்குற, திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்குற அவனும் பானபாத்திரக்காரன் சொல்லுவாங்க, அவனும் சுயம்பாகி, அவன் யாருன்னா பிரெட் மேக்கர், பேக்கரியில் வேலை செய்கிற பிரெட் மேக்கர், அவர் தலைவர். இவங்க 2 பேரையும் சந்தேக கேஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. இப்போ யோசேப்பு வந்து அவங்களை எப்பவுமே பார்க்கும்போது சந்தோஷமா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறாங்க. துக்கமாக இருக்கும்பொழுது, என்னங்க நேத்திக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி வாடலாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு யோசேப். உடனே பானபாத்திரக்காரன் சொல்கிறான், யோசேப்பு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு நிமித்தமாக நான் கலங்கிருக்கிறேன்றான் பாருங்க. உடனே யோசேப்பு, என்னங்க கனவு? அவன் சொல்கிறான், இப்படி ஒரு கனவை பார்த்தேன் அப்படின்னு. உடனே கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பின் மூலியமா வருது பானபாத்திரக்காரனுக்கு. பானபாத்திரக்காரனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ இழந்த அதே ஸ்தானத்தை கர்த்தர் மறுபடியும் உன்னை கொண்டு போய் நிறுத்தி நீ ராஜாவுக்கு மறுபடியும் பானபாத்திரக்காரனா இருப்பேன்னு சொல்றார். ஆமென். ஆமென். இங்க பாருங்க, பானபாத்திரக்காரனுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவனுக்கே கர்த்தர் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இழந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுக்க போகிறார். உங்க மேல ஏதோ ஒரு தரிசனத்தை வச்சிருப்பாரு, உங்க பாவத்தினால இல்ல உங்க பிரச்சனை உங்க காரியத்தினால அதை இழந்து போயிருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க இழந்த அதே ஸ்தானத்தை திரும்ப கொடுப்பேன்னு.
உங்களை தீர்க்கதரிசியா கர்த்தர் அழைத்திருந்தா அந்த ஸ்தானத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். உங்களை சுகமளிக்கிற ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்துவதா நினைச்சிருந்தா, அதை நீங்க ஒருவேளை இழந்திருந்தா, திரும்ப கர்த்தர் சொல்றாரு, அதை நான் அந்த ஸ்தானத்துல திரும்ப உங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதம் நீங்க இழந்த அதே ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிற மாதம். நீங்க தலை குனிந்த எல்லா இடத்துலையும் உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம் இந்த மாதம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. எல்லாம் சொல்லிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எந்த மகிமையில் நம்முடைய சபையில் வெளிப்பட்டாருங்க? சொல்லுங்க. திரும்ப அளிக்கிற கர்த்தரா வெளிப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் மறக்க மாட்டீங்க. திரும்ப அளிக்கிற கர்த்தரா, அந்த மகிமையில கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி வெளிப்பட்டா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 3 சொன்னேன். எப்படி இருக்குங்க? மகிமையார் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். நம்புறீங்களா? நேபுகாத் நேச்சாரை மகிமைப்படுத்தினவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நம்புறீங்களா? சொல்லுங்க. நேபுகாத் நேச்சாருக்காக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படல. நேபுகாத் நேச்சாருக்காக ரத்தம் சிந்தப்படல. இயேசு மரிக்கல. அவனையே கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்துவாரானால், உங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட மரணத்தை ஜெயித்தவராய் எழும்பியிருக்கிறார். அவர் சொல்றார், உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாத்துவேன்னு. ஆமென். நீங்க மகிமையா மாறுவீங்க. அல்லேலூயா. நம்புங்க. உங்க தலையை உயர்த்துற மாதம் இந்த மாதம். ஆமென். உங்களை ஒன்றுத்துக்கும் உருப்படாதவங்கன்னு சொல்லிட்டாங்களா? நீங்க ஒன்றுத்துக்கும் பயன்படாத பாத்திரம்னு சொல்லிட்டாங்களா? இந்த பாத்திரத்தை தான் கர்த்தர் எடுத்து மகிமையா மாத்துகிறார். ஆமென். ஆமென். கவனிங்க. அநேக வார்த்தையினால உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்களா? சில இடத்துக்கெல்லாம் நீங்க போறதுக்கே தயங்குறீங்களா? அதே இடத்துல உங்களை தலையை உயர்த்தி உங்களை மகிமையா மாத்துகிறார். மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் உங்க தலைமையில வைக்கிறார். இது நடக்குங்க. என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற அநேகருடைய தலை கர்த்தர் உயர்த்துறார். ஆமென். 2வது சொல்லிடுங்க. எப்படியாப்பட்ட பிளஸிங்? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க ரெட்டிப்பான பிளஸிங் வாங்குவீங்க. கண்டிப்பா நடக்குங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஒரே ஒரு குழந்தைய கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு கெஞ்சினேன். மனைவி வேற குண்டா இருப்பா. பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, இந்த பொண்ணு அவ்வளோ குண்டா இருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படியே பிறந்தாலும் எப்படி சுகப்பிரசவம் ஆகும்னு சொன்னாங்க. கர்த்தர் அதெல்லாம் மாற்றி தலையை உயர்த்தினார். இங்கே நம்ம சபையில் யாருன்னா பேசினாங்களான்னு தெரியல. எங்களை பின்னாடியெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆமென். அவங்களுக்கு முன்னாடி அவங்களே சொல்கிறாங்க, ஆச்சரியமா, எப்படி பிரதர்? அவங்க தான் கேட்டாங்க என்கிட்ட, ஆப்ரேஷன் தானே? நான் சொன்னேன், இல்லை சுகப்பிரசவம். சுகப்பிரசவமா? நடக்க வாய்ப்பே இல்லையே. கர்த்தர் தலையை உயர்த்தினார், மகிமையாக மாற்றினார். உங்களை மாற்றுவார். நீங்கள் வைக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் மகிமையாக மாறுவீங்க. ஆமென். 2வது டபுள் ஃபோல்டிங் பிளஸ், ரெட்டிப்பான. 1 கேட்டார், 2ஆக கொடுத்துட்டார். சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ரெட்டிப்பான நன்மை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது, நீங்கள் இழந்த ஸ்தானத்தை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம சபையில் நிறைய தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆமென். நிறைய பேர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் நீங்களாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உங்களுக்கே தெரியல. உங்களை கர்த்தர் சுகமளிக்கிற ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்காகவே படைச்சிருக்கிறார். ஆமென். இங்கே இருக்கிறவங்க தான் செத்தவங்களை உயிரோடு ஆக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு வேலை, நான்லாம் என்ன பிரதர், நம்மளாம் ஒன்றுமே இல்லை பிரதர், வேஸ்ட் பிரதர் நாங்களாம் அப்படின்னு நீங்கள் உட்காந்து, இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் செத்தவங்களை உயிரோடு ஆக்க போறீங்க. இங்கே பாருங்க, அடிக்கடிக்கு நம்ம சபையில் சொல்லுவேன், வேலூர் பஸ் ஸ்டாண்டில் சொல்லுவாங்க, கை உடஞ்சிச்சு, கண்ணு தெரில, கண் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஆட்டோக்காரனு பஸ்காரன்னு சொல்லுவான், யோ குடியாத்து பக்கத்தில் ராமால்னு ஒரு கிராமம் இருக்கியா, அங்கே ஒரு சர்ச் இருக்குதியா, எப்ரோன் சர்ச்சுன்னு, அங்கே போயா அப்படின்வாங்க. இலவசமாக அங்கே போனேன்னா ஆப்ரேஷன் கிப்ரேஷன் சொல்லி உங்கள்கிட்ட பணம் முடிங்கிடுவாங்க. நீ எப்ரோன் சர்ச்சுக்கு போங்க, இலவசமாக சுகம் கிடைக்குன்னு வருவாங்க. ஊழியக்காரனை பார்க்கலான்னு உட்காந்து இருப்பாங்க. நான் சொல்லுவேன்க்கா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி அனுப்பி விடுங்கக்கா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புவீங்க, கண்ணு தெரியாமல் வந்தவங்க கண்ணு தெரிஞ்சு போவாங்க. ஆமேன். என்ன ஆமேனே காணோம். செத்தவங்களை தூக்கின்னு சர்ச்சு வழியாக போவாங்க. இங்கே பண்ணுற பிரசங்க வார்த்தை கேட்டு போனாலாம் உயிரோடு எழும்பும். கால் இல்லாமல் உள்ள வருவாங்க, காலோட வெளியே போவாங்க. ஆமேன். ஆமேன். காது கேட்காம வருவாங்க. காது, நீங்கள் தான் ஜெபிக்க போறீங்க, உங்களை தான் கர்த்தர் பயன் அந்த ஸ்தானத்தில் திரும்பவும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போறார். அந்த ஸ்தானாதிபதி நீங்கள் தான், கர்த்தருடைய ஸ்தானாதிபதி நீங்கள் தான். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி.
ஹalleluya. நல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க மறந்தாலும் கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க மறந்தாலும் கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினா மனச அறிஞ்ச இயேசு ராஜா வருவாரு, உன் குறைய தீர்த்து கண்ணீரை தொடப்பாரு. அப்படி திருவுறதுக்காக மனச அறிஞ்ச இயேசு ராஜா வருவாரு, உன் குறைய தீர்த்து கண்ணீரை தொடப்பாரு. கதையெடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. எல்லாரும் சேர்ந்து களையெடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்குது, அத கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்குது. ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்குது, அத கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்குது. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடு.